இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. சரி, இன்றைய நாளில் என்ன பேச பொருள், என்ன விடயத்தை பற்றி நாங்கள் தலைப்பிலே கதைக்க போறோம் என்றால், இந்த ஆன்மீகங்கள், ஆலயங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் கதைக்கலாம். ஏனென்றால், குறிப்பாக இப்பொழுது ஆலயங்கள் பலவற்றிலே நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தவக்காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை பல, அதாவது எல்லா மதம் சார்ந்தும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பொதுவாக இந்த விடயங்களை நாங்கள் கதைக்கலாம். இந்துக்களை பொறுத்தவரையிலே, இந்து மதத்திலே அதாவது பல ஆலயங்களில் இப்பொழுது திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பல ஆலயங்களிலே கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கத்தோலிக்க திருச்சபைகளிலே எடுத்துக்கொண்டால் பல நிகழ்வுகள் வேற காத்திருக்கிறது. குருத்தோலை ஞாயிறு சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்த்த ஞாயிறு போன்ற தினங்கள். ஆகவே தவக்காலம் இப்பொழுது. ஆகவே ரம்லான் அண்மையிலே கொண்டாடப்பட்டது. இப்படி பல விடயங்கள் எங்களுடைய மதம் சார்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களில் ஆலயங்களும் ஆன்மீகமும், அதாவது ஆன்மீகம் என்னத்தை சொல்கிறது என்றால், இறைவனை அடைவதற்கான மார்க்கங்கள், அதாவது இறைவன் அடைவதற்கான வழிகளை சொல்கிறது. அந்த வழிகளை பின்பற்ற வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. எல்லா மதங்களுமே அதாவது ஒரே விடயத்தை தான் வலியுறுத்துகின்றன. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு விதத்திலே எங்களுடைய வழிபாடுகள் அமைந்திருக்கிறது. ஆலயங்களுக்கு சென்றால் தெரியும், இந்து ஆலயங்களிலான வழிபாடு முறை ஒரு விதமாகவும், கிறிஸ்தவ அதாவது கத்தோலிக்க ஆலயங்களில் ஒரு முறையாகவும், அதே போன்று நாங்கள் வெவ்வேறு, அதாவது பௌத்த விகாரிக்கு சென்றால் அங்கே வழிபாடு முறைகள் வேறு விதமாக இருக்கின்றது. மசூதிகளுக்கு சென்றால் அங்கே இன்னொரு விதமாக இருக்கும். ஆனால் எல்லா மதங்களும் சொல்கின்ற ஒரே விடயம், இறைவனை அடைவதற்கான மார்க்க வழிகள் தான். இறைவன் அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, நாங்கள் எப்படியான வாழ்வுகளை வாழ வேண்டும் என்று சொல்கிறது. அதற்கான முறைகள் ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது. அதை நாங்கள் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெறுமனே இன்று ஆலய விழாக்கள் அனைத்துமே ஒரு ஆடம்பரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. ஆலயங்களே போட்டிக்கு போட்டி. ஒவ்வொரு ஊரிலேயே நடக்கின்ற திருவிழாக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெரியும். இந்த ஆலயத்திலே இந்த அளவு காசு செலவழித்து ஒரு திருவிழா செய்கிறார்கள் என்றால், அடுத்த ஆலயத்தில் அதை விட, அல்லது அந்த ஆலயத்திலே இன்னொரு 10 நாள் பூசை என்றால் ஒரு நாள் பூசை ஒருவர் செய்கிறார், இல்ல திறம்பட செய்தார் என்று சொல்லி மேலதாளம் எல்லாம் பிடித்தார், இவ்வளவு பணத்தை செலவழித்தார், அன்னதானம் கொடுத்தார் என்று சொன்னால், அடுத்து அதிலேயே ஆலயத்திலே ஒரு 5வது 6ஆம் நாள் திருவிழாக்காரர் இன்னும் விசேஷமா செய்ய முன்படுவார், தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்கு. ஆனால் இவையெல்லாம் உண்மையிலே இறைவனை வழிபடுவதற்கான வழிமுறைகளிலே சரியா என்கிற கேள்வியின் வருகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆன்மீகம் என்பது ஆடம்பரமற்றது. ஆன்மீகமானது இறைவனை அடைவதற்கான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டுமே தவிர, எங்களுடைய புகழ்களை அல்லது எங்களுடைய பணங்களை பறைசாற்றுகின்ற இடமாக அது மாறிவிடக் கூடாது. அதிலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். சிலர் தங்களுடைய திருவிழாவென்றால் நாதஸ்வர கட்சிகள் அல்லது கலை கலாசார ஊர்வலங்கள், பவனிகளை எல்லாம் பிடிப்பார்கள். ஆனால் சில விடயங்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய பாரம்பரியமான சில நிகழ்வுகளை சில ஆலயங்கள் ஒழுங்குபடுத்தும். அதாவது தங்களுடைய ஆலய சூழலிலே போட்டிகளை வைப்பார்கள். சிறு பிள்ளைகளுக்கான ஆன்மீக சொற்பொழிவுகள், அதில் பேச்சு போட்டிகள், திருக்குறள் மரண போட்டிகள், அதே போன்று இந்த எங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய ஓலை பின்னுதல் போட்டி அப்படி நடைபெறும். தேங்காய் திருவுதல்கள், யானை கண்கட்டி யானைக்கு கண் வைத்தல், முட்டி உடைத்தல், இப்படி பல எங்களுடைய பாரம்பரியங்களை கிறிஸ்மரம் எறுதல் சொல்லி பாரம்பரியங்களை பறைசாற்றுகிற விளையாட்டுகளையும் வைப்பார்கள். ஆனால் ஒரு சில ஆலயங்களிலே இன்றைய ஆடம்பரங்களை காட்டுகின்ற விதமாக பணங்களை நிறைய செலவழித்து அலங்காரங்களை செய்வார்கள். மின் விளக்குகளை ஒளிரச் செய்வது, அதோடமான அலங்காரங்கள், அல்லது நாசுர வித்வான்கள் ஒரே சமயத்தில் பலரை கூட்டிக் கொண்டு இவ்வாறான விடயங்கள், நாசுர கட்சிகள் வைப்பதெல்லாம் ஒரு அளவுக்கு மிகுதியான ஒரு ஆடம்பரமாகத்தான் ஆலய சூழலில் நாங்கள் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது எந்த ஆலயமாக இருந்தாலும், அது கிறிஸ்தவ ஆலயங்களாக இருந்தாலும் என்ன சரி, சைவ ஆலயங்களாக இருந்தாலும் என்ன சரி, மசூதியாக இருந்தாலும் என்ன சரி, எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வுகளையும் நாங்கள் எளிமையாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்திலும் செய்கின்ற பொழுதுதான் அது உண்மையான அந்த என்ன சொல்வது, எங்களுடைய வழிபாட்டுக்கான விடயமாக அது அமையும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பரங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும், கருணை காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஏழ்மையானவர்களுக்கு உதவ வேண்டும், முதியவர்களை பராமரிக்க வேண்டும், பேண வேண்டும். இப்படி எல்லா மதத்திலுமே இந்த விடயங்கள் பொதுவான விடயங்கள். மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது இல்லையா? நாங்கள் ஆன்மீகம் சார்ந்து பல விடயங்கள் இருக்கிறது. அறநெறி வாழ்வியல், அதை நாங்கள் பின்பற்றுவதுதான் உண்மையான ஆன்மீகத்துக்கான வழிமுறை. அதை விடுத்து ஆடம்பரமாக வாழ்வது, அவர்கள் செய்வதை விட நாங்கள் பெரிதாக செய்ய வேண்டும், அல்லது எங்களுடைய பணப்பலத்தை நாங்கள் காட்ட வேண்டும், அல்லது நாங்கள் ஒரு செய்கின்ற உதவியை மற்றவர்கள் தெரியக்கூடிய விதத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் அது உண்மையிலே ஆன்மீகம் அல்ல, அது ஒரு ஆடம்பரம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இன்று பல இடங்களிலே இந்த
முன்னைய காலத்த வரலாற்றில் இயம்பக்கூடிய விதத்திலே பல ஊர்வலங்கள், காட்சிகள் எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் வரவேற்கலாம். ஆனால் அதற்காக நாங்கள் பணத்தை செலவழித்து ஆடம்பரமாக அந்த ஊர்வலங்களிலே காட்சிப்படுத்தல்களை மேற்கொள்வதும் தவறு. இன்று பலவிதமான காசுகளை எல்லாம் கொடுத்து வெவ்வேறு இடங்களிலே இருந்து, பிரதேசங்களிலே இருந்து பலரை அழைத்து திருவிழா காலங்களிலே இந்த வரிசை மாதிரி ஒரு அணிவகுப்பு மாதிரி எல்லாம் செய்வார்கள் நிகழ்வுகள். அந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், குதிரை ஆட்டம் என்றெல்லாம் சொல்லி செய்கிறார்கள். அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு, இன்றைய காலத்து பிள்ளைகளுக்கு மருவி போன அந்த பாரம்பரிய ஆட்டங்களை நாங்கள் கொண்டு வருவதெல்லாம் தவறு இல்லை. அதையெல்லாம் நாங்கள் அதற்கு ஆடம்பரமாக அதிக காசுகளை செலவழித்து அவற்றை கொண்டு செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் அதை உற்சாகப்படுத்தும் நேரத்தில் அவர்களுக்கு அவற்றை நாங்கள் கலைகளை சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது பழக்கப்படுத்தலாம், அல்லது பழக்கிக் கொள்ளலாம். எங்களுடைய உள்ளூர் பிள்ளைகளை வைத்து அவற்றை அந்த ஆசைகளை நாங்கள் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கலாம். அதே போன்று அவர்களை பழக்கி அந்த கலைகளை வளர்த்துக் கொள்ளலாம். அவர்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு அதை வளர்த்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் இன்று நாம் என்ன காசுகளை கொடுத்து 2 ஜானி இந்த பிரதேசத்தில் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும் நிறைய காசை கொடுத்து தான் கொண்டு வருகிறோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே அது வரவேற்கப்படக்கூடிய விடயம் என்று சிலர் சொன்னாலும், ஆனால் அது ஆடம்பரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவ்வளவு காசு கொடுத்து ஆலயங்களுக்கு விலங்கினத்தை கொண்டு வர வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் அங்கு எழுந்து நிற்கிறது. ஆனால் நாங்கள் உண்மையிலே ஆன்மீகத்தை நாங்கள் ஆன்மீகமாகத்தான் பார்க்க வேண்டும். அதை தவறுவதனால்தான் இன்று எங்களுடைய சமூகத்திலே பாரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது இல்லையா கார்த்திகாய்? உங்களுடைய கருத்து என்ன? எப்படி? நிச்சயமாகத்தான் அண்ணா. இந்த நிறைய விஷயங்களை துசி என்ன சொல்லியிருக்கேன். என்னென்னா அந்த ஆலயங்கள் என்பது ஆன்மீகத்திற்குரியதா ஆடம்பரத்துக்குரியதா அப்படின்றதான் இப்ப பெரிய ஒரு பேச்சு பொருளாகவே இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஆன்மீகம் சார்ந்து ஒரு ஆலயத்திற்கு போறோமா, அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய ஆடம்பரங்களை காட்டுவதற்காக ஆன்மீகத்துக்கு போறோமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த குறித்த ஒரு சில வயது பிரிவிற்கு உட்பட்டவர்களோ மேற்பட்டவர்கள், இப்போ ஒரு நல்ல வயசான ஆட்களை பார்த்தா உண்மையிலேயே அவர்கள் ஆலயத்திற்கு போறார்கள் அப்படி என்ற ஒரு மனநிலை வேறு. இந்த ஜங்கா இருக்கிறார்கள், இளமையா இருக்கிறார்கள் தான் அதிகமா இந்த ஆடம்பரமாக நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதிலிருந்து யாராவது விலகி நின்றால் அவர்களை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை பார்க்கிற பொழுது இப்பொழுதெல்லாம் இந்த கோயில்கள், திருவிழாக்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறது. அண்மையில் தான் இந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டேன். திருவிழா அப்படி என்பது நாங்கள் மாற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விழாதிரு அப்படி என்ற ஒரு வார்த்தை வரும். அப்படின்னு விழாதிரு அப்படின்றதுல நாங்கள் அந்த மாமிசம் உண்றதுலையோ இல்ல இனி அந்த கெட்ட பழக்கங்களையோ குறித்த அந்த காலத்திற்காவது அந்த மாதிரியான விடயங்கள்ல விழாதிருத்தல் அப்படி என்ற ஒரு பொருள் வரும் அப்படி என்ற ஒரு இப்ப ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னதான் இந்த விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்ப சில கோயில்கள், பக்தர்கள், இந்த இளைஞர் சங்கங்கள்ல இருப்பவர்கள் எல்லாம் குறிப்பாக அந்த காலத்திற்கு உண்மையிலேயே சில தங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்கிறவர்களே இருக்கலாம். அப்ப அந்த 10 நாளைக்கும் விடுறது அப்படியே வருடத்திற்கும் முழுவதுமே விட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிற குடும்பத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள். அப்ப இப்படித்தான் திருவிழா அப்படின்னு சொன்னாலே ஒரு ஊரே களை கட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுல பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். குறிப்பாக இந்த ஒரு கோயில் திருவிழா வருது, அதுவும் பக்கத்து கோயில் திருவிழான்னு சொன்னா அதுல இருக்கிற ஒரு 5-6 குடும்பம் இந்த 10 நாளைக்கும் சமைக்காம எல்லாம் இருப்பார்கள் அந்த அன்னதானத்திலேயே சாப்பிட்டு. அப்படின்னு திருவிழா என்பது ஒரு ஊர் கூடி செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பல சந்தோஷமான நிகழ்வுகளும் அங்கு இடம்பெறும். சில வேளைகளில் துக்கமான நிகழ்வுகளும் இடம்பெறும். அப்ப இந்த ஹரிஹரன் அடிக்கடி சொல்ற மாதிரி இப்பொழுது ஆலயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களில் நிற்கிறது அதிகரிச்சிட்டுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விடயங்கள் இல்லாம ஆலயம் ஆன்மீகம் சார்ந்து மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே அது மரியாதைக்குரியதாக ஒன்றாகத்தான் இருக்கும். பிரச்சனைகள் என்பது இப்ப எல்லா இடத்துலயும் அது வைடரா எல்லா இடத்துலயுமே வர்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அது ஆலயங்களுக்குள்ளும் வந்துட்டுது அப்படி என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். ஆனாலும் தொடர்ச்சியாக என்னதான் நாங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் எந்த தொழில் துறைகளுக்குள்ள நாங்கள் போயிருந்தாலும் இந்த ஊர்கோயில் திருவிழா அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அந்த ஒரு பழைய மாதிரி அந்த ஊருக்குள்ள நாங்கள் ஒரு சாதாரணமா மாறிடுவோம். எங்களோட வேலைகளா இருக்கட்டும், இந்த தேர் தீர்த்தத்துக்கு ஆபீஸ்ல லீவ் எடுக்கிறது பல வேலை ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். கோயில் திருவிழான்னா இப்ப பள்ளிக்கூடம் படிக்கையும் சொல்லியிருப்பினும் கோயில் திருவிழா எல்லா வருஷமும் வரும். ஆனா நீங்க எக்ஸாமுக்கு படிக்காமட்டா என்ன செய்வீங்க அப்படின்னும் ஆபீஸ்லயும் சொல்றதும் என்னது, கோயில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் வரும், நீங்கள் ஆபீஸுக்கு இந்த வருஷம் வாங்க அப்படின்னு இந்த லீவ் எடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிறார்கள் போடுறது, பொய்யான லெட்டர்ஸ் எழுதி அனுப்புறது, இப்படி பல சம்பவங்கள் இந்த கோயில் திருவிழா காலங்கள்லாம் நடக்கும். அதை விட ஆண்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னா அந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வடிவான உடுப்பு போட்டுட்டு போகணும். இப்போ அவைக்கு உடுப்படுத்து கொடுக்கணும்ன்றதே வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த நல்ல நல்ல உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகணும் அப்படி என்று பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதிலும் இந்த மனவேதனை அளிக்கக்கூடிய விடயங்கள் என்னவென்று சொன்னால் இந்த
சில கோயில்கள் அன்னதானம் வழங்குகின்ற பொழுது அதை அன்னதானமாக வழங்க வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இப்ப சில இடங்கள்ல எல்லாம் அன்னதானம் அப்படின்றது நீங்க வழங்கிக்க நீங்கள் ஒரு ஆளுக்கு அன்னத்தை தானமாக கொடுக்கிறீர்கள். அவர்களுக்கு அவர்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அன்னதானத்துக்கு வருபவர்களை நடத்தக்கூடிய விதம் என்பது மிகவும் முகம் சுளிக்கக்கூடிய மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சிலர் கோயிலுக்கு வர மாதிரியும் அவர்களுக்கு சாப்பாடு இவர்கள் போடுற மாதிரியும் அதெல்லாம் உண்மையில் வேதனை அளிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த வயது போனவர்கள் இந்த சாப்பாடு வேணும் என்று வந்து நிற்பவர்களை அப்படி மனம் நோகாத மாதிரி அந்த மனம் நோகிற மாதிரி பேசாம இருந்தாலே பெரிய புண்ணியமா இருக்கும். அந்த அன்னதானம் என்ற வார்த்தைக்கு ஒரு பலன் கிடைத்ததாக இருக்க மாதிரியா இருக்கு. துசியண்ணா, உண்மையிலே ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளிலே ஆன்மீகம் என்பது மிக முக்கியமானது. அந்த ஆன்மீகத்தை நிறைவான வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை ரவி செய்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். விடைபெறும் நாங்கள் என்ன அன்புடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.